உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப நான் எப்படி ஓபன் பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் ஜர்கண்டி. ஓகே. என்னாச்சு சார்? இல்ல இந்தோ இப்போ இப்போ பாரு. ஆஹா ஆஹா. ஆஹா, நம்ம இவ்வளவு சீன் போட்டு திறக்க முடியலன்னா அசிங்கமாயிடுமே. டே கௌதம், அட சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க சார். என்ன MBA சார்? பெருசா பயங்கரமா டயலாக் எல்லாம் விட்டீங்க. இது ஓபன் பண்ண கூட முடியல போல இருக்கே. இரு, நீ பேசாத. நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்ல. இங்க பாரு, நீ முதல்ல என்ன பார்க்காத. எனக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆகுது. நீ திரும்பி நில்லு. என்னது? இல்ல, நீ திரும்பி நில்லுன்றா. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபிளா இருக்கு. நீ திரும்பு. இப்போ உனக்கு ஓபன் பண்ணனும்னா திரும்பி தான் நிக்கணும். திறக்கவே முடியலையாமா, சும்மா சீனை மட்டும் போடுறது. சரி பரவாயில்ல, திரும்பு. சரி. இப்ப மட்டும் இதை ஓபன் பண்ண முடியலன்னா மானம் போயிடும். வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லி கிண்டல் பண்ணியே டார்ச்சர் பண்ணிடுவா. திறந்துடுறா கௌதம். ஆச்சா? வாய மூடிட்டு நான் பாத்துக்கிறேன். பாத்து பாத்து. இந்திரா, இந்திரா, இந்திரா. அக்கா, என்னக்கா? அக்கா, என்னக்கா இந்த நேரத்துல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. அம்மா, நீ என்ன இப்படி நினைச்சிருக்க? வந்து இந்த மழை காலத்துல இப்படி ஈரத்தோட இருக்கியே. இல்லக்கா, அது வந்து அது இல்ல, வந்து அது அது வந்து அது. ஆஹா, அப்படியா விஷயம்? நீயும் நனைஞ்சிருக்க, என் குழந்தனாரு கௌதமும் நனைஞ்சிட்டு வராரு. ஐயோ அக்கா, நீ பாட்டுக்கு எதையாவது கற்பனை பண்ணிட்டே போகாதக்கா. பாத்ரூம்ல ஒரு டேப் ரொம்ப டைட்டா இருந்துச்சு, என்னால சுத்தமா திறக்கவே முடியல. அதான் கௌதம் ஹெல்ப் பண்ண வந்தாரு. நம்பிட்டேன். ஆனா அது உடைஞ்சு போச்சு. தண்ணி எல்லாம் எங்க மேல ஊத்திடுச்சுக்கா. அக்கா. சரி சரி, நம்புறேன் நம்புறேன். அக்கா ப்ராமிஸ் அக்கா. நான் சுபாக்காக்காக வேண்டிக்கிட்டேன். என்னது? சுபாக்காகவா? ஆமா, சுபாக்காவுக்கு சீக்கிரமா குழந்தை பொறுக்கணும். காவி அக்காக்கு நடக்க போற மாதிரியே அவங்களுக்கும் சீமந்தம் நடக்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். நீ வேண்டிக்கிட்டா உடனே நடந்துருமா? ஏன் நடக்காது? அதான் சுபாக்காவும் மாமாவும் டாக்டர் கிட்ட போயிட்டு வந்துட்டாங்கல்ல. அது மட்டும் இல்ல சின்னத்தை, சுபாக்காவுக்கு என்ன பிரச்சனைனால குழந்தை பொறுக்கலன்னு கூட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால
கூடிய சீக்கிரமே அவங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துரும். ஏய், என்னது? அது எப்படி முடியும்? அதெல்லாம் முடியும். இன்னைக்கு அதுக்கான எல்லா டெக்னாலஜியுமே நமக்கு இருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? அதுவா, டாக்டரு சுபாக்கா கிட்ட இவ்வளோ நாளா குழந்தை பொறுக்காம இருக்கிறதுக்கு காரணமே அக்கா ஏதோ தலைவலிக்கு இத்தனை நாளா ஒரு டேப்லெட் இருக்கிறது தான் காரணம்னு சொல்லியிருக்காங்களா. ஆனா அக்கா அப்படி எந்த மாத்திரையும் எடுத்துக்கிட்டதே இல்லையா. அப்புறம் எப்படி சுபாக்கா உடம்புல அந்த மாத்திரை வந்துச்சுன்னு தான் எனக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஒரே பயங்கர டவுட்டா இருக்கத்த. அப்படியா? சரி சரி, அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? ஆ, அது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொன்னேன். ஆனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சரி பண்ணிடலாம். ஹே, நான் எதுக்குடி இதுக்கெல்லாம் கவலைப்பட போறேன்? இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். போ, போய் காஃபி போட்டு கொண்டு வா. ஆனா பாருங்களேன் ராணியத்தை, என்னதான் மறைச்சு மறைச்சு வச்சு திருட்டு வேலை பண்ணா கூட ஒரு நாள் அதெல்லாம் அகப்பட்டுதானே ஆகணும் இல்ல? இதை பாரு, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்க, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. போ, போய் காஃபி எடுத்துட்டு வா. அட இருங்க அத்தை, இப்பதானே நீங்க மேல இருந்து ஃப்ரெஷ் ஆகி வந்திருக்கீங்க. இப்பதான் நான் சாமி கும்பிட்டேன். இதுக்கப்புறமா தான் நான் போய் காஃபி எல்லாம் போடணும். அது வரைக்கும் நீங்க ரிலாக்ஸ்டா ஹால்ல இருங்க, நான் காஃபி போட்டு கொண்டு வரேன். இந்திரா, காலையிலேயே என்ன டென்ஷன் ஏத்தாத. இல்ல இல்ல இல்ல, நான் டென்ஷன்லாம் ஏத்த மாட்டேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, சின்னதா இந்த ஹால்லயே ஒரு வாக்கிங் போயிட்டுருங்க. நான் போய் என் புருஷனுக்கு சூடா பெட் காஃபி போட்டு எழுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு காஃபி போட்டு தரேன். ஓகே? என்ன இவ ரொம்ப பேசிட்டு போறா? தேவையில்லாம நம்ம விஷயத்துல தலையிடுறா. இவளை கொஞ்ச நாள் நிம்மதியா விட்டது தப்பா போச்சு. முதல்ல இவளை ஏதாவது பண்ணணுமே. வலி பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா எரிச்சல் குறைஞ்சு சரியாயிடுச்சு. முதுகுல இருக்க காயமும் சரியாயிடுச்சுன்னா பெட்டர் தான். குட் மார்னிங் கௌதம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.